அதிமுகவை பெருசா விமர்சனம் பண்ணல. அப்ப விஜய்க்கு அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்ன்ற எண்ணம் இருக்கா? பாஜக இருக்கிறதுனால தான் அந்த கூட்டணி சாத்தியப்படல அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. இல்ல, அதை குறித்து பதில் சொல்ல வேண்டியது அஇஅதிமுக தானே தவிர நான் இல்லை. நான் அஇஅதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் கிடையாது. இன்னொன்னு விஜய் வந்து ஸ்டாலின வந்து அங்கிள் அப்படின்னு சொல்லி பேசுறத வந்து அரசியல் வட்டாரத்துல எல்லாருமே விமர்சனம் பண்றாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தி பேசக்கூடாதுன்னு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஒரு நாகரிகமற்ற முறையில் தான் அவர் பேசியிருக்கிறார் என்று நாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஒரு முதலமைச்சரை, அதாவது மரியாதையின் நிமித்தமாக பெரியவர் என்கிற மரியாதையின் நிமித்தமாக பேசுவது வேறு. ஆனால் அவருடைய உடல் மொழி, அங்கிள் என்று சொல்லும் பொழுது அவருக்கு இருந்த உடல் மொழியை நாம் பார்த்தோம். அதான் இது வந்து ஒரு சினிமா மாதிரியே விஜய் நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். இது அவருடைய அரசியல் முதிர்ச்சியை மட்டுமல்ல, அவருடைய அரசியல் நாகரீகமற்ற தன்மையையும் உணர்த்துகிறது. இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். இதையெல்லாம் மக்கள் ரசிக்க மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள். பாஜக தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு விஜய் சொல்றாரு. அவருக்கு தெரியலன்னு அர்த்தம். அப்ப அதனால்தான் சொல்றோம், அரசியல் என்றால் என்ன? இந்த 10 வருடங்கள் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை லட்சம் கோடிகளுக்கான கட்டமைப்பை தமிழகத்தில் உருவாக்கிறது, மக்கள் நல திட்டங்களை கொடுத்திருக்கிறது என்பது கூட அவருக்கு தெரியவில்லை என்று சொன்னால், குறிப்பாக நீட் விவகாரத்துல உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் நீட் நடந்து கொண்டிருக்கிறது என்பது கூட தெரியாமல் அவர் பேசுகிறார். தொடர்ந்து நாங்களும் பல முறை சொல்லிவிட்டோம் என்றாலும் கூட